சரி, பொறுத்தவங்களுக்கு யோகமே வராம இருக்காது, அதிர்ஷ்டம் கிடைக்காம இருக்காதுன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆனா உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் எப்ப கிடைக்கும்ன்றது நிறைய பேருக்கு தெரியாம இருக்குல்ல சார். அதை எப்படி சார் அவங்க தெரிஞ்சுக்கிறது? இல்ல நான் தான் சொல்றது, ஒரு ஜாதகத்துல வக்ரம் பரிவர்த்தனை இருந்தா அதிர்ஷ்டங்கிறது கிடைக்கும். அது எப்ப கிடைக்கும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி சனி வக்ரமா இருந்தா 36 வயசுக்கு மேல ஆயிரும். மீதி கிரகங்கள் வக்ரமா இருக்கும்போது அது சம்பந்தமான தொழில் செய்யறப்ப, உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்துல புதன் வக்ரமா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு சக்சஸ் கிடைக்கும். அவங்க வந்து புதன் வக்ரமா இருக்கும்போது ஒண்ணு அவங்க அந்த பிரச்சனைலாம் முடிச்சுட்டு வந்து லேண்ட் சம்பந்தமான தொழில் அல்லது லிக்யூடு, தண்ணி, கெமிக்கல், உணவு இது சம்பந்தமான தொழில கை வைக்கும் போது அதை சக்சஸ் பண்ணுவாங்க. அப்ப அந்த கிரகம் எந்த கிரகம் வக்ரமோ எந்த கிரகம் பரிவர்த்தனை ஆயிருக்கோ அது சம்பந்தமான விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். இப்ப என்ன நீங்க ஜாதகம் பார்க்க வரைக்கும் நீங்க இந்த தொழில் பண்ணுங்கன்னா சொல்ல முடியாது ஜோசிக்காரு. இந்த மாதிரி தொழில் நீங்க கையெடுத்து செய்வீங்கன்னு வேணா சொல்லலாம். அப்ப இந்த தொழில் செய்யறப்ப நீங்க மேலோங்கி வருவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதுலயே செவ்வாய் வக்ரமா இருந்தா அந்த இடத்துல கடன் வாங்கினா கீழே போயிருவீங்க மறுபடியும். அப்ப அதெல்லாம் நீங்க கணக்கு பண்ணி வரும்போது அந்த குறிப்பிட்ட வயசுக்கு மேல மேக்ஸிமம் 32, 33 வயசுக்கு அப்புறம் எல்லா ஜாதத்துல கூட அந்த அதிர்ஷ்டங்கள் எல்லாமே வெளியே வர ஆரம்பிச்சிடும்.